மூஞ்சி கிழிஞ்சா டெட்டால் ஊத்தலாமா இல்ல டிஞ்சர் ஊத்தலாமா? அடி வாங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவனை ப்ரே பண்ணி தெரிஞ்சதா? எச்சில ரொம்ப வேஸ்ட் பண்ணாத, பின்னால தேவைப்படும். பல்லெல்லாம் கழட்டிடுவேன். என்ன ஆயிட்டு? 6 அடியா? நான் 6 அடி ஓரங்களை ஜாக்கிரதை. அதே போடுங்க. அடிமா அப்பவே சொன்ன நான் 6 அடி ஓரங்களும். ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியாதியா? தேவையா? இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேதி கொடுத்துட்டீங்க. அவங்கள குறை சொல்றது என் நோக்கம் இல்ல, தெருவுல ஜனங்க பேசுற குறைகளை சுட்டி காட்டுதான் என் நோக்கம். குட். இப்ப ராத்திரி போய் பேட்டி எடுக்கிறீங்க, இதே விடிய காத்தால போயிடுங்க. சூடா இருக்கும், போல்டா இருக்கணும், பரபரப்பா இருக்கணும். பேட்டி எல்லாம் யாராவது யார்கிட்ட மோதிக்கிட்டே இருக்கணும், ஒரு கான்ட்ரவர்சி இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம பத்திரிகை வியாபாரம் நல்லா நடக்கும். பட் இந்த கிசு கிசு ஐ டோன்ட் லைக் இட். நீ சின்ன பொண்ணு. கமிஷனர் வாங்க வாங்க உட்காருங்க. குட் மார்னிங் மிஸ்டர் கமிஷனர். உங்க துணை ஆசிரியரை கொஞ்சம் இருக்க சொல்லணுமே. அது என்கிட்ட சொல்லி இருக்கலாமே மிஸ்டர் கமிஷனர். நீங்க எங்க டிபார்ட்மெண்ட்டை பத்தி குறை சொல்லி பத்திரிகையில செய்தி வர்றது எனக்கு பிடிக்காத விஷயம். மிஸ்டர் ராஜராஜன், என் குணத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஐ எம் சாரி கமிஷனர். பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்காதீங்க. மேட்டர் பிரிண்ட் ஆயிடுச்சு, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? டேக் இட் ஈஸி ஃப்ரெண்ட். வேணாலும் மொத்த பத்திரிகை வாங்கி எரிச்சிருங்க. அதுக்கு ஏதாவது உங்க டிபார்ட்மெண்ட்ல பணம் ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? என்னடா பதில எதிர்பார்த்து வந்தோம், கேள்வியா கேட்கறானேன்னு நினைக்கிறீங்களா? கேள்வி கேட்கறது தான் பெரிய புத்திசாலித்தனம்னு ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பதில் சொல்றதுக்கு தான் புத்திசாலித்தனம் தேவைன்னு ரொம்ப பேர் பொண்ணையும் சேர்த்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே கேள்வி கேட்கறதுக்கு தான் அதிகமா புத்திசாலித்தனம் தேவை. ஏமை கரெக்ட்? தேங்க்யூ அங்கிள். யூ டூ ஆர் கரெக்ட். ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்வி கேட்ட பிறகுதான் மனித நாகரிகமே வளர ஆரம்பிச்சது.
கொதிக்கிற தண்ணி மேல மூடி இருந்த தட்டு தடதடன்னு ஆடிச்சு. அன்னைக்கு ஏன்னு கேள்வி கேட்டான். இன்னைக்கு தண்டவாளத்துல ரயில் கடகடன்னு ஓடிட்டு இருக்கு. இதான் வாழ்க்கையின் தத்துவம். என்னது ரசிக்கிறீங்களா? அதனால கேள்வி கேட்கிற அறிவை முடிஞ்சா நீங்க வளர்த்துக்குவ. நீங்க மட்டும் கத்துக்கிட்டா போதாது, உங்க டிபார்ட்மெண்ட்ல சிலருக்கும் கத்து கொடுக்கணும். என் டிபார்ட்மெண்ட் பாடம் கத்து கொடுக்க ஆரம்பிச்சா ஒரு ஆள் தாங்க மாட்டீங்க. ரொம்ப நாள் பழகின ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சேன்னு பார்த்தா என்னடா வாய் கொழுப்பு அதிகமா போயிடுச்சா? மறுபடியும் தப்பு பண்ற நண்பா. ஒருத்தருக்கு வாய் கொழுப்பு அதிகமாச்சுன்னா ஏன் அதிகமாச்சு, எப்படி அதிகமாச்சு, யாரால அதிகமாச்சுன்னு ஒரு கேள்வியை தூக்கி போடு. அப்படி நீ கேள்வி கேட்டீங்கன்னா ப்ராப்ளம் இஸ் சால்வ்ட். why can't you try? இவங்க சிரிப்புல நீ எத்தனை நாளைக்கு குளிர் காயறன்னு பாக்குறேன். மிரட்டக்கூடாது. எப்ப எங்களோட சேர்ந்து சிரிக்கிற மனோபக்குவம் உனக்கு வருதோ அது வரைக்கும் நாங்க இதே மாதிரி தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் ப்ளீஸ். ஆக்ஷன். முடியல. சோசியாரன் சொன்னா உனக்கு பெரிய உத்தியோகம் கிடைக்கும்னு. இங்க வந்து நான் புள்ள வெட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்காவது சோசியாரனை பார்த்தேன்னா அவன் தலையிலேயே இந்த வண்டியை ஓட்டுவேன். கிடைக்க மாட்டேங்கிறானே. அப்பா இந்தாங்கப்பா, இந்த மாசம் என் சம்பளம் 4123 ரூபா 65 பைசா. அதுல 20 பைசா ஸ்டாம்புக்கு போக மீதி 45 பைசா தான் இருக்கும். இந்த பிரபஞ்ச அண்ட வெளியில உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது இந்த பூமியில மட்டும்தான். புல்லா வளர வேண்டிய புல்ல பாதியிலேயே கொண்டுட்டியே. உங்களுக்கு தெரியுது, உங்க அப்பாவுக்கு தெரியலையே. அவருக்கும் தெரியாதா? தைரியம் தான் சொல்லுங்க. தைரியத்தை கொடுக்கக்கூடிய அட்ரினல் சுரப்பி எனக்கு சரியா சுரக்கல. அதென்ன சுரபி? இவ்வளவு பெரிய பரப்பளவுல சின்னதா ஒரு இடத்துக்கு மேல சுரக்கக்கூடிய சமாச்சாரம். அது சுரக்கூட்டி சொல்லுங்க, நான் வர்றேன். ஞானோ எஸ் டாடி. இருக்கட்டும் டாடி. உனக்கு கல்யாணம் ஓகே டாடி. இவன் என் புள்ள. தம்பி சுந்தரவடி வேலு, அது உன் பேரு. தம்பி ஞானமூர்த்தி, இது என் பேர். உங்க அப்பா கல்யாணம் சொன்னது ஓகேன்ட்டீங்களே, பொண்ணு யாரு என்ன விவரம்னு கேட்டீங்களா? இந்த அண்ட பிரபஞ்ச வெளியில தமிழ்நாட்டு பொண்ணுதான். எந்த பொண்ணா இருந்தா என்ன? பாஸ்பேட், அமினோ ஆசிட், கால்சியம், நைட்ரஜன், ஆக்சிஜன், இது கூட நாக்குல கொஞ்சம் கொழுப்பு, இவை அடங்கிய மொத்த கலவைதான் ஒரு பெண். அது எந்த முகமா இருந்தா என்ன, என்ன சைஸா இருந்தா என்ன, எந்த ஊரா இருந்தா என்ன, யார் அதுக்கு அப்பனா இருந்தா என்ன? இப்ப என்ன பேசுனீங்க? விஞ்ஞானம் ஃபுல்லா முடியிருக்கிறவங்களுக்கே அது நல்லா புரியாது. உனக்கு இருக்கிறதே குவார்டர், கால்சியம் ரொம்ப வீக். அப்புறம் லேபுக்கு வா, முடிஞ்சா வளர்றது வழி சொல்றேன். இப்படி ஒரு பிள்ளை. அம்மா அப்பா எனக்கு கல்யாணம்ங்கிறாரு, பொண்ணு யாருமா? எனக்கே இப்பதான்ப்பா தெரியும். ஓகே, ஏதோ ஒரு கலவை. என்னங்க, நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ வீட்டுல இருக்காளோ வெளியே இருக்காளோ, அவளுக்கு கல்யாணம் செஞ்சுட்டு அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் செய்யறதானே இங்க முறை. பொண்ணு கல்யாணமா? அவளை வண்டி கட்டிக்குவான். ஏய் அபிலாஷா, நீ அப்படியே தண்ணில இரு, அம்மா கிட்ட பேசிட்டு வந்து அப்புறமா ஸ்டில் எடுக்கிறேன். நான் இப்ப எதுக்கு வந்தேன் தெரியுமா உனக்கு? ஞானத்துக்கு வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். ஞானத்துக்கு கல்யாணமா? பரவாயில்லையே. அவனும் எனக்கு புள்ளதாண்டி. தெருவுல சுத்துற பொண்ணுக்கு கல்யாணம் ஒரு கேடான்னு உங்க அப்பாவே கேலியா பேசுறாரு. பானு, எனக்காவது நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கமா? போன ஜென்மத்துல நீ பண்ணின புண்ணியம் தான் என் பேச்சு உன்ன ரொம்ப லைக் பண்றான். அதான் லவ்வா டெவலப் பண்ணிட்ட. ஆமா, என்னடா போற போக்குல நடு ரோட்ல மாமா வேலை பாக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காரீங்க. எங்களுக்கு போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. தெருவுல சுத்துற நான் சொன்னாரு, என் கல்யாணம் அப்பாவும் நீ அசந்து போற மாதிரி நடக்கும். கவலை விடு. உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு உங்க அப்பா அழைக்கலனாலும் நான் அழைக்கிறேன். இந்த ஞான கல்யாணத்துக்கு உங்க அப்பா எனக்கு எடுத்து கொடுத்த படத்தை அதை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ தான் கட்டிக்கிட்டு வரணும். ஆம்பளை மாதிரி பேண்டையும் சட்டையும் போட்டு வந்து நிக்காது. எவ்வளவு அழகா இருக்குமா? ஏய் பானு, நான் எவ்வளவு நேரம் தண்ணியிலே நிக்கிறது? நாட்டுல பெண்களோட நிலைமையே இதுதான். தண்ணியில இறக்கி விட்டுட்டு வாங்க, கரை சேர்க்கறதுக்கு ஆள் கிடையாது. அங்கே வரேன். பாவம்
வேண்டிய அந்த அபிலாஷா எனக்கு அழகு பாக்குறது இருக்கட்டும் அந்த